எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய துக்க நாளாக போச்சு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயா அவர்கள் இன்றைக்கி நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டார். இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவுக்கே மிகப்பெரிய ஒரு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். அவர் வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிருந்தாலும் கூட அவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி, எங்கள் தமிழ் சினிமாவுக்கு இயக்குநர்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவருடைய சன்னு மனோஜ் சார் இறந்ததுலேருந்தே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருந்துங்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இருந்தாலும் அவர் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டார். எனக்கு அவருக்கும் ஒரு நட்பு உண்டு. பொதுவாக நடிக்க வந்த புதுசில் எல்லோரும் கூடவும் எல்லாருடைய படங்களும் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நான் ஒரு ஆஃபீஸில் போய் நிற்கையில் கிழக்கு சீமையில் படம் ஆடியோஷன் எடுக்க போகிறாங்க. அப்போ ஏஆர்எஸில் இப்போ ஆடியோஷனுங்கிறது எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணுறாங்க. ஒரு ஆடியோஷன் வச்சு 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் கூட பார்த்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும் அவங்கள சொல்லி ரெக்கமெண்டேஷன்லாம் அப்படி போய் பண்ணுவோம். ஆனால் இவர் கிழக்கு சீமையில் படத்துக்கு ஆடியோஷன் வச்சுருந்தாரோ, அதுவும் ஏஆர்எஸ் கார்டனில் மிக பிரம்மாண்டமாக ஒரு இது வச்சுருந்தார். அது எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் நான் ஆடியோஷன் அந்த மாதிரி வரிசையாக 200 பேர் அவங்க கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க அப்படியே க்யூவில் நின்று. அப்போது நானும் போயிருந்தேன். ஆஃபீஸ் வாய்ப்பு தேடி போயிட்டுருக்கையில் பொன்னுனன் சார் அப்போ அசிஸ்டண்ட்டு, கிழக்கு சீமையில் படத்துக்குலாம் பொன்னுனன் சார் அசிஸ்டண்ட்டு, இன்னும் ஜேபி நருன்னு பேர்லாம் இருந்தாங்க. அப்போ நான் ஒரு ஆல்பத்தில் அப்போல்லாம் ஆல்பம் வச்சு சுற்றிட்டு இருக்கிற காலகட்டம். அப்போ அந்த ஆல்பத்தில் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட குழந்தைங்க 2 ஃபோட்டோ வச்சுருந்தேன். ஒரு 5 வயசு 7 வயசு பசங்களோட ஃபோட்டோ வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு ஆல்பத்தை பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு இந்த பசங்க யாருப்பான்னு கேட்டார் பொன்னுனன் சார். இந்த மாதிரி சார் நடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு. இவங்களையும் நாளைக்கு வரும்போது ஏஆர்எஸ் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நாங்கள் மறுநாள் நாங்கள் ஏஆர்எஸ் போயில அங்கே பார்த்தா பயங்கர க்யூ, பயங்கர கூட்டம். என்னால் உள்ளே நுழைய முடியல. அப்போ அந்த பசங்களை கூப்பிட்டு வந்து எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் சொல்லி போகல. அந்த பசங்களை முதல்ல முன்னாடி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போக முடியாமல் கஷ்டப்பட்டேன் ரூமுக்குள்ளே. அப்புறம் நான் குழந்தைய கூப்பிட்டு வந்த வெளில தான் இருக்காருன்னு சொல்லி அப்புறம் என்னையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் ஏதோ நடித்து காட்டினா நானும் நடித்து காமிச்சேன். ஓகே, நீ நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்துரு, இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னாரு. அப்புறம் மறுநாள் ஆஃபீஸ் போனோம். ஆஃபீஸ் போனாக்க அப்போ தான் நான் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறேன். உள்ளே மேலே அவருடைய பர்சனல் ரூமுக்கும் போகிறேன். நான் அப்போ தான் போகிறேன். போயிட்டு அப்புறம் குழந்தைங்க பார்த்தேன், நல்லா இருக்குது, குழந்தைங்கள நீயே கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன ஒரு தர்ம சங்கடம்னா, குழந்தைங்க கூட ஒருத்தர் தான் வரணும். அவர் என்ன நினச்சிட்டாரு, என்னுடைய சொந்தக்கார பசங்கன்னு சொல்லி நினச்சிட்டாரு. பட்டு அது நான் சொல்லலை அவங்ககிட்ட. தெரிஞ்சவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதே மாதிரி நான் போயிருக்கையில் மேலே கூப்பிட்டு பார்த்து பேசணும். சரி, ஒருத்தர்னு சொல்ல அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பொன்னுனன் சார் சொன்னார், சார் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை தான் சார், குழந்தைங்க கூட அவங்க அப்பா அம்மா தான் சார் கூட வர்றங்குது. அப்படி நான் எப்படி சார் அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் தெரியாதுப்பா, குழந்தை கூட ஒருத்தர் தான், அது நீயா அவங்களான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டார் பொன்னுனன் சார். அப்போலாம் எனக்கு இவ்வளோ விவரம் தெரியாது. சரி, என்னடா பண்ணதுன்னு வேறு வழியே இல்லாமல் அந்த பசங்க மட்டும் போய் நடித்தாங்க. ஆனால் என்னால் போக முடியல. இப்போ மாதிரி இருந்தால் நான் பஸ் ஏறி தேனிக்கே போய் கூட ஏதோ பண்ணியிருப்பேன். அப்போ அவ்வளோ விவரம் பத்தலை. ஸோ எனக்கு அந்த படம் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஏதாவது ஒரு படம் பண்ணணும்னு அப்படி பண்ண படத்தில் பொம்மலாட்டம் படம் எங்கள் விவேக் சார் தான் ட்ராக் பண்ணார். அதில் நாங்கள் நடித்தோம். அப்போது தான் பாரதிராஜா சார் படத்தில் நான் நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி. இப்போது ஷார்ட் ரெடிங்கிறதுக்காக மகாபலிபுரத்தில் தான் ஃபுல்லாக அந்த ட்ராக் எடுத்தோம். அப்போ எல்லாம் உட்காந்து சீன்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப நானும் முன்னாடி இப்படி உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு பக்கத்தில் உட்காந்து, யோ நீ எதாவது நடிச்சு காட்டியா அப்படின்ட்டார். எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. விவேக் சாரோட விஷயம் நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. டக்குன்னு ஒரு டைலாக் பேசி ஒரு வசனம் பண்ணி காமிச்சேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிரித்தார். சரி, ஓகேயா அப்படின்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் நாங்கள் அது மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணினதில் பொம்மலாட்டம் படம் மறக்க முடியாத ஒரு படம். இது எனக்கு ரொம்ப ஒரு கொடுப்பனையான ஒரு படம். ஸோ பாலச்சந்தர் சார் படத்தில் என்னால் நடிக்க முடியல. பாரதிராஜா சார் அந்த படத்தில் நான் நடித்தது மிகப்பெரிய சந்தோஷம். அப்படியேப்பட்ட ஒரு இமயத்தை இன்றைக்கி இழந்துட்டோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அஞ்சலி செலுத்திக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையிட்டோம். எல்லா வல்ல இறைவனை வேண்டுறோம். நன்றி, வணக்கம்.